நம்ம கோயம்புத்தூருக்கு 1932 வரைக்குமே எலக்ட்ரிசிட்டியே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் கரண்ட் வந்த கதை உங்களுக்கு தெரியுமா? 1932 வரைக்குமே கோயம்புத்தூர் மக்கள் வீடுகள்ல சிம்னி விளக்கு, அரிக்கன் விளக்கு தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. கொஞ்சம் வசதியான வீடுனா அங்க பெட்ரோமாக்ஸ் லைட் இருக்கும். இப்போ இருக்கிற மாதிரி வீதிகள்ல கூட ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் இல்ல. அங்கங்க ஒரு கம்பம் நட்டு வச்சு அதுல மண்ணெண்ணெய் விளக்குகளை தொங்க விட்டுருப்பாங்க. டெய்லியும் சாயங்காலம் 6 மணிக்கு முனிசிபாலிட்டி ஆளுங்க வந்து அந்த விளக்குகளுக்கு எண்ணெய் ஊத்தி நெருப்பு வச்சுட்டு போவாங்க. அதுல சிலது எரியும், சிலது காத்து அதிகமா அடிச்சா அணைஞ்சிடும். கோயம்புத்தூர் சிட்டிக்கு கவர்மெண்ட் எலக்ட்ரிசிட்டி கொடுத்தது 1932 தான். ஆனா 1930லயே சில ஏரியாக்கள்ல தெருவிளக்கு எரிஞ்சது. எப்படி தெரியுமா? அதுக்கு காரணம் நம்ம கோயம்புத்தூர் உருவாக்கின மாமனிதர்கள்ல ஒருத்தரான சாமி கண்ணு வின்சென்ட் தான். அவரோட வெரைட்டி ஹால் தியேட்டருக்கு எலக்ட்ரிசிட்டிக்காக பெரிய ஒரு ஆயில் இன்ஜின் வச்சிருந்தாரு. அவரோட சொந்த பயன்பாட்டுக்கு போக மிச்சம் இருந்த எலக்ட்ரிசிட்டியை தெருவிளக்கு அமைச்சு அதுக்கு தரலாமான்னு கோயம்புத்தூர் முனிசிபாலிட்டிக்கு ஒரு லெட்டர் போட்டாரு. முனிசிபாலிட்டியும் அதுக்கு ஓகே சொன்னாங்க. அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறம் அவரோட வெரைட்டி ஹால் தியேட்டருக்கு யூஸ் பண்ணது போக மிச்சம் இருந்த கரண்ட்டை தியேட்டரை சுத்தி இருந்த ஏரியா ஸ்ட்ரீட் லைட்ஸ்க்காக கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் நீலகிரியில பாய்க்கரை அப்படிங்கிற ஆத்துல 10 வருஷத்துக்கு மேல நடந்த தண்ணியில இருந்து மின்சாரம் எடுக்கிற திட்டம் முடிஞ்சது. அந்த பாய்க்கரை ஆத்தை தான் வெள்ளக்காரங்க வாயில நுழையாம பைக்காரான்னு மாத்திட்டாங்க. அந்த பைக்காரா மின் திட்டத்துல இருந்து கிடைக்கிற மின்சாரத்தை கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ணதான் அப்போ டாடாபாத்துக்கு பக்கத்துல இருக்கிற பவர் ஹவுஸ் கட்டினாங்க. அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு 1937 மார்ச் 31 5.5 லட்சம் செலவுல கோயம்புத்தூர் ஃபுல்லா 2366 தெருவிளக்குகள் அமைச்சு எரிய வச்சாங்க. 1947 நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சப்போ நைட் கோயம்புத்தூர் சிட்டில மட்டும் 4667 தெருவிளக்கு பிரகாசமா எரிஞ்சிட்டு இருந்தது.